உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். குழந்தையை காணோமா? என்ன சொல்ற மாதிரி? ஆமா, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. குழந்தை தரையில உட்கார்ந்து விளையாடிட்டு இருந்தா. நான் சமையல் கட்டுல வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரூம்க்கு வந்து பார்த்தா குழந்தை ரூம்ல இல்ல. வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு மாமா, குழந்தை எங்கேயுமே இல்ல. ஏற்கனவே 2 தடவை குழந்தை காணாம போயிருக்கு. இப்ப 3வது தடவையா இப்படி ஆயிடுச்சே. வீட்டுல இருந்த குழந்தை எப்படி காணாம போச்சு? குழந்தைய கூட கவனிக்காம நீங்களே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓம் நம சிவாய. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மகனே சூர்யா, மா, என்னாச்சுப்பா? அது வந்துமா. இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களா? மாரி, என்னாச்சு உனக்கு? ஏன் அவங்க கிட்ட இப்படி பேசுற? நம்ம குழந்தை காணாம போனதுக்கு காரணம் இவங்க தான் ஹஸ்பண்ட் சார். மகளி மாறி, என்னம்மா சொல்ற? குழந்தைய காணுமா? நடிக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. என் குழந்தை எங்க? என் குழந்தைய என்ன பண்ணீங்க? எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. என்ன சூர்யா இது? என்னப்பா இது? மாறி ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? என் மேல ஏன்பா இப்படி பழி போடுறா? ஐயோ, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? ஆமாம்மா, நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. குழந்தை மேல இருக்க பாசத்துல, குழந்தைய காணோன்ற வேதனையில மாறி இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. மாறி, நீ இவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இவங்க தாரம்மா கிடையாது மாறி, இவங்க மாயாம்மா. இல்ல ஹஸ்பண்ட் சார், நான் நம்ப மாட்டேன். இவங்க மாயா இல்ல, உங்க சித்தி தாராதான். ஒருவேளை உண்மையாத்தான் இருக்குமோ? செத்து போனதா எல்லாரையும் நம்ப வச்சுட்டு இப்போ மாயாங்கிற பேர்ல வந்து டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 தடவை குழந்தை காணாம போச்சுல்ல, அதுக்கும் இவங்க தான் காரணம். இப்ப குழந்தை காணாம போனதுக்கும் இவங்க தான் காரணம். ஓம் நம சிவாய. என்னது சாமி கும்பிட ஆரம்பிச்சிருச்சு? இத பாருங்க, மரியாதையா என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க. என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.